மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய பொதுமக்களை நாம யாரும் நோயாளி என்று சொல்லக்கூடாதாமா, மருத்துவ பயனாளி என்று சொல்லணுமா. என்னையா விஞ்ஞான கண்டுபிடிப்பு? நோயாளின்னு சொல்லிடாதீங்க, மருத்துவ பயனாளி. இதையே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களோ அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜிய நாமளும் சாராய அமைச்சர்னு சொன்னா பிரச்சனை வருது. நீங்க பேரை மாத்தலாம், நாங்க மாத்தக்கூடாது. இது மட்டும்தான் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. நோயாளின்னு கூப்பிடாதீங்க, மருத்துவ பயனாளி. அதையெல்லாம் தாண்டி அன்பு சொந்தங்களே, தன்னுடைய பெயரிலேயே திட்டங்களை அறிவிப்பது. 3 வருஷமா 4 வருஷமா என்ன சாதனை பண்ணிருக்கிறீங்க? கலைஞர் கருணாநிதி ஐயா பெயரில் ஒரு சாலைக்கு பேர் வைப்பாங்க. போர் அடிச்சு போனா 10 நாள் கழிச்சு கலைஞர் கருணாநிதி ஐயா பேர்ல ஒரு சிலை திறப்பாங்க. அதுவும் போர் அடிச்சு போச்சுன்னா கலைஞர் கருணாநிதி ஐயா பேர்ல விழா எடுப்பாங்க. அதுவும் போர் அடிச்சுனா கோபாலபுர கொத்தடிமைகள் அவர்களுக்கு அவர்களே பாராட்டு விழா நடத்துவாங்க. இந்த 4ஐ தவிர தமிழகத்துல 4.5 ஆண்டுகள்ல நடந்த ஒரு சாதனையை நீங்க சொல்லுங்க.